விகே பிரதர் சப்ஸ்கிரைபருக்குலாம் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்வீட்டான ரெசிபி, அதுவும் பப்பாளி வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா பழுத்த பப்பாளி பழத்தை எடுத்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கிறணும். நல்லா பழுத்ததாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் உங்களுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ண தேவையே கிடையாது. ஏன்னா நேச்சுரலாகவே பப்பாளி வந்து நல்ல ஒரு கலரோடு தான் இருக்கும். இதுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு பவுலுக்கு தனியாக நம்ம அதை மாற்றி வச்சிடணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண தேவையில்ல, நேச்சுரலாகவே கலர் அழகாக இருக்குது. இப்போ இந்த பப்பாளிக்கு தேவையான அளவு நான் சுகர் எடுத்திருக்கேன். அதில் 3 ஏலக்காய் சேர்த்து இதையும் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கீ ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு தேவையான அளவு கீ ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து தனியாக வச்சுக்கணும். ஏன்னா முந்திரியை நம்ம பப்பாளியோடு போடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கீயில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பப்பாளி விழுதை போட்டு நல்லா கிளற போகிறோம். இதுக்கு சிம்மில் தான் நம்ம அடுப்பு வச்சுருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கிளறணும். ஃபுல்லாக வச்சோம்னு வச்சுக்கோங்கன்னே ரா ஸ்மெல்லும் நம்மளுக்கு அப்படியே இருக்கும், கீயும் சீக்கிரம் இதாகிடும். ஸோ நம்ம சிம்மிலே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நெய் ஊற்றிருக்கோம் பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ளே அப்சர்வ் பண்ணிருச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நம்ம பவுடரை ஆட் பண்ணி வச்சு அந்த சுகரை சேர்த்து நல்லா கொஞ்சமாக கிளறணும். இப்போ இடையில கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஊற்றின அந்த கீ ஃபுல்லாக என்னன்னா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஊற்றின எல்லா கீயும் பிரிஞ்சு மேலே தனியாக வருது. கரண்டிலையும் சரி நம்ம தவாலையும் ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா பப்பாளி வெந்தது உங்களுக்கே தனியாக தெரியுது பாருங்கள், கரண்டிலையும் ஒட்டாமல் வருது, நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியாக வருது. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை மேலே தூவிடணும். வறுத்து வச்ச முந்திரியை அது மேலே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குட்டி பிள்ளைகள் கொடுங்க, ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.